தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ட்ரெடிஷ்னலான பூண்டு மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செஞ்சோம்னாக்க 10 இட்லியோடு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இப்போ இந்த சட்னியை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு மிளகாய் ஒரு 10 மிளகாய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன துண்டு புளி சில பேர் வைக்க மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா புளியை ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டும் மிளகாயும் வச்சு அரைக்கும் போதே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம தாளிக்கலாம் மாட்டோம். ஜஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னாக்கா சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. நம்ம மாவெல்லாம் அரைச்சிட்டு ஒரு 2 நாள் ஆகிட்டுனாக்கா மாவு ரொம்ப புளிச்சிரும். அப்போ அந்த புளிப்பான மாவுக்கு சட்னி ஏற்ற சட்னி எந்த சட்னின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த சட்னியாக தான் இருக்கும். அந்த நம்ம புளிப்பு இட்லிக்கும் இந்த காரசாரமான சட்னிக்கும் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொருட்களும் ரொம்பவே தேவைப்படாது. அதுவும் நம்ம அம்மியில் அரைச்சி அதை சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சும்மா ஜம்முன்னு இட்லி இறங்கும் எல்லாருக்கும். இதில் நல்லெண்ணெய் தொட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பூண்டு வாசமும் அந்த மிளகாய் வாசமும் சேர்ந்து நம்மளோட சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். நம்ம அம்மியில் அரைக்கிறதுனால ஃபஸ்ட்டு புளியும் மிளகாயும் வச்சு நம்ம அரைச்சிட்ருக்கோம். மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி கொஞ்சமாக விட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போது மிளகாய் நல்லா அரைப்பட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லும் உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்து அரைச்சோம்னாக்கா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மியில் கல் உப்பு வச்சு இந்த பூண்டு மிளகாய் துவையில் அரைச்சி சுட சுட இட்லியில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை தாளிக்கெல்லாம் போகிறதில்ல. ஜஸ்ட்டு இதில் அம்மியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்படி தண்ணி தெளித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிட்டு. இப்போ அம்மியிலேருந்து வலித்து எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.